ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு விழாக்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஃபார்மை பத்தி பார்க்க போறோம். அந்த ஆர்கானிக் ஃபார்ம் பேர் வந்து பாலிவுட் வெஜ். இது ஒரு பிரைவேட் ஃபார்ம் தான். இது எங்க இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் வெஸ்ட்ல இருக்கு. இது நீங்க பூன்லே எம்ஆர்டி எடுத்தீங்க அப்படின்னா அல்லது சோச்சுக்காங் எம்ஆர்டி எடுத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வரலாம். ஸோ அங்கேருந்து பஸ் சர்வீஸும் இருக்கு. அவங்களே இங்கே பாய்சன் எவி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் நடத்துகிறாங்க. நீங்கள் மார்னிங் வந்தீங்க அப்படின்னா நிறைய சைக்கிளிஸ்ட் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 5, மார்னிங் 6 AM டு ஈவினிங் 5 PM. இந்த ஃபார்மோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஏவி சிங் லிம் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டு. அதில் வந்து ஏவி சிங் லிங்கோட ஃபாதர் வந்து நம்ம இந்தியன் சிங் ஆக்சுவலி. அதனால தான் அவங்க வந்து பாலிவுட் வெஜ் அப்படின்னு அவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா ரிச் ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து ரிட்டையர் ஆன பிறகு வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்ம் வீடு வந்து செட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் ஃபார்மும் பக்கத்து வீடும் செட் பண்ணி இதை வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்காக பண்ணலை, அவங்க ஒரு ஹாபியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த என்ட்ரன்ஸ் ஃபீ இந்த மாதிரியான எந்த ஃபீயும் கிடையாது. இது ஃப்ரீ தான். நீங்கள் வந்து மார்னிங் 6 to 5 எப்போ டைம் வந்தாலும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை வந்து பார்க்க வருவாங்க. அதே மாதிரி இவங்க சில குக்கிங் ட்ரைனிங் உள்ள கொடுக்குறதா வந்து அவங்க போர்ட் போட்டிருக்காங்க. இது நிறையா பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, எல்லாமான ட்ரீ இங்கே வந்து அவங்க வந்து வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்மோட நீங்கள் பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 acres. ஸோ அவங்க அந்த 10 acresலேயே ஃபார்ம்ஸு அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சேல்ஸ் பண்ணுற ஃபுட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரி கிராமத்தில் பிறந்த பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அதிலே வளர்த்தனால. பட் ஆனால் என்னோட பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லாம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு காட்டி கொஞ்சம் கம்மியாக பண்ணேன்.
ஸோ நான் எடுத்த வீடியோ வந்து அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து பார்ட் 1 மட்டும்தான் போட்டிருக்கேன். பார்ட் 2 வந்து நம்ம அடுத்த வாரங்களில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விழாக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.